அக்கா சாந்தியக்கா கிருபானம் வந்துருக்குக்கா. வாப்பா வாப்பா. அண்ணா இல்லையாக்கா? வேலை மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போய்கிறாரு. சரி சரி. படிக்கிற பசங்களை எங்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை? உங்கள் வீட்டு பிள்ளைய கூட அடிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரியும். யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்னக்கா? இதோ உன் வீட்டு பிள்ளை தான் படுத்துருக்குது. ஏதோ சின்ன தையலோட போச்சு. உயிருக்கு போயிருந்தா என்னடா இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே கிடந்திருக்க வேண்டியதான். தெரியும் இவனு ரோட்டில் பார்த்து சண்டை என்ன வலிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலாந்தாங்க வந்தேன். அதை உங்க மச்சான்ட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டேய் செல்வா, என்னடா பெரியவங்க பேசும்போது மரியாதை இல்லை? பின்ன ஏதோ நாங்க தான் சண்டை வலிக்கிறோம் பேசினுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவனு தான் பெஞ்சின போஸ்டர் கீச்சானுங்க. டேய் மீட்டிங் கோசரம் போஸ்டர் கீச்சதை இவ்வளவு பெருசாகி பேசுறீங்க நீ. அவனுங்க மலையும் தப்பு இருக்குது இல்லைங்கள. ஆனா பேசி தீக்க வேண்டிய பிரச்சனையை பெருசாக்குனது நீங்க. இப்போவும் என் மச்சான் ஆட்சிங்க நியாயம் கேட்க வரல. எல்லாம் நம்ம பிள்ளைங்களாங்கிற உரிமையில தான் பேச வந்துக்கிறேன். இங்க நீ நானு பார்த்தா இது ஓயிற கதை இல்லை. அவனுங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இத்தோட விட்டுருவோம். அப்படிலாம் விட முடியாது. டேய் செல்வா, கம்முன்னு இருக்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி இதாக கீச்சு உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்படி கை கட்டின்னு வேடிக்கை பார்த்து சொல்றியா? விடுக்கா, நான் ஏதோ சால்வ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவனுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கினே இருக்கானுங்க. வரேன். சரிப்பா. பையனை பார்த்துக்க. வரங்க.